வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற வீரமகாளி அம்மன் கோவில். சுயம்புவாக தோன்றிய அம்மன் அறந்தாங்கி மற்றும் அதனை சுற்றி உள்ள 16 கிராமங்களின் காவல் தெய்வமாக திகழ்கிறாள். இக்கோவிலின் தல வரலாற்றை தெரிந்து கொள்வோம். கோவில் அருகே உள்ள முக்குடி கிராம மக்களின் குலதெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் விளங்கி வருகிறாள் வீரமகாளி அம்மன். சுயம்புவாக தோன்றிய வீரமகாளிக்கு சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு திருவுருவச் சிலை செய்யும் எண்ணம் கிராம மக்களுக்கு ஏற்பட்டது. அப்போது உருவான சிலையை 4 கரங்களுடன் செய்து முடித்தனர். ஆனால் அந்த சிலையின் வலது மேல் கரத்தில் ஒரு விரலில் சேதம் ஏற்பட்டு விட்டது. இதனால் ஊர் மக்கள் மன வருத்தம் அடைந்தனர். அன்றைய தினம் கோவில் அர்ச்சகர் கனவில் தோன்றிய அம்மன், நான் வெளிப்படும் நேரம் ஆகிவிட்டது. என் ஆலயத்தில் இருந்து ஒரு ஆட்டை நடக்க விடுங்கள். அது எங்கு சென்று அமர்ந்து கொள்கிறதோ அங்கு தோண்டுங்கள். என் வடிவம் கிடைக்கும் என்று கூறினாள். கனவு கலைந்து எழுந்தார் அர்ச்சகர். தன்னுடைய கனவை பற்றி ஊர் மக்களிடம் கூறினார். அனைவரும் அவ்வாறே ஆட்டை நடக்க விட்டு பின்தொடர்ந்தனர். ஆடு ஓரிடம் சென்று அமர்ந்தது. அங்கே மண்ணை தோண்டிய போது சில அடி ஆழத்தில் அம்மனின் பிரம்மாண்டமான கற்சிலை கிடைத்தது. அந்த சிலை 8 கரங்கள் கொண்டு அசுரனை அழுத்திய கோலத்தில் இருந்தது. அதில் ஒரு அதிசயம் தென்பட்டது. அதன் வலது மேல் கரத்தில் ஒரு விரல் பின்னப்பட்டு இருந்தது. எனவே ஊர் மக்கள் இதை வைத்து வழிபடலாமா என்ற ஐயம் ஏற்பட்டது. அதன் பின் அன்றிரவு அர்ச்சகர் கனவில் தோன்றிய அம்மன், உங்கள் வீட்டில் ஒருவருக்கு ஊனம் என்றால் அவர்களை தூக்கி வீசிவிடுவீர்களா? நான் உங்களை காக்க வந்த அன்னை, என்னை தயக்கமின்றி நிறுவி வழிபடுங்கள் என்றாள். இதையடுத்து அந்த சிலையை கோவிலில் பிரதிஷ்டை செய்ய ஊர் மக்கள் முடிவு செய்தனர். அன்று முதல் இன்று வரை அந்த அன்னையே ஊர் மக்களின் காவல் தெய்வமாக விளங்கி வருகிறாள். இவ்வாலயம் வடக்கு நோக்கி அமைந்துள்ளது. முன்முகப்பு மண்டபத்தின் வலதுபுறம் கருப்பசாமி மற்றும் விநாயகர் சிலை வடிவங்கள் அமைந்துள்ளன. கருவறை வாசலில் கல்லால் வடிக்கப்பட்ட பெரிய வடிவ துவாரபாலகியர்கள் சிலை உள்ளது. கருவறை இடதுபுற முகப்பில் பழங்கால விநாயகர், பெருச்சாளி வாகனம் உள்ளிட்ட சிறிய வடிவிலான சுவாமி சிலை வடிவம் அமைந்துள்ளன. கருவறையின் உள்ளே அன்னை வீரமகாளி எழிலான கோலத்தில் பிரம்மாண்ட வடிவில் கருணை வடிவமாக காட்சி அளிக்கிறாள். சிவசக்தி சொரூபமாக அன்னை என் கரங்களோடு காட்சி தருகிறாள். அன்னை முகத்தில் சிறிய கோரை பற்கள் காட்சி தந்தாலும் அன்னை சாந்த சொரூபியாக காட்சி தருவது அபூர்வம். அம்மனை வணங்கினால் விரைவில் திருமணம் கைகூடும். திருமணம் நிச்சயமான பிறகு அல்லது திருமணம் முடிந்த பிறகு பொட்டு தாலி அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்துகின்றனர். இதே போல நாகதோஷம், புத்திர தோஷம் உள்ளவர்கள் அன்னையை வழிபட்டு நலம் பெறுகின்றனர். இங்கு நேர்த்திக்கடன் செலுத்திய மண் குழந்தை பொம்மைகளை காணலாம். இக்கோவில் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். அம்மனுக்கு ஆண்டுதோறும் ஆடி திருவிழா 30 நாட்கள் பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அறந்தாங்கி பேருந்து நிலையத்தில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இவ்வாலயம். நன்றி. ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.